ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம முடி கொட்டுறதும் சரி, ரொம்ப முடி கொட்டுது, அது இல்லாமல் முடி வளர்ச்சி இல்லை. ஏன்னா மெயின் நம்ம முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து இருக்கணும். அதனால குளிச்சுட்டு பிறகு நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கிறதுல, ஒரு மாதிரி ஷைனிங் கொடுக்குறதுல ரொம்ப ரஃப்பாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த ஃபீலிங்கெல்லாம் இதோடு விட்டுடுங்க. இப்போது நான் உங்களுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். முடியும் கொட்டாது. அது இல்லாமல் இது தொடர்ந்து வாரத்தில் ஒரு 2 நாள் யூஸ் பண்ண பார்த்தோம், நீங்கள் ஹேருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். நல்லா முடி வளர்ச்சிக்கும் சரி, முடி கொட்டாமல் இருக்கணும். அது இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அதுதான் மெயினு முடிக்கு. அந்த ரூட்டுங்கெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கணும் அந்த அளவுக்கு. அப்புறமா டேண்ட்ரஃப் இருந்துச்சுனாலும் முடி கொட்டுறதும் சரி, வளர்ச்சியும் சரி ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. வாங்க அது பொருள் என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், 2 டீஸ்பூனுக்கு எந்த அரிசி இருந்தாலும் சரி, என் முடிக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு லென்த்து முடி இருந்துச்சுன்னா ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் எந்த அளவுக்கு மெயின் அரிசி எடுத்துக்கணும். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெந்தயம் 2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும், ஜாரில் போட்டு. இப்போ இது 2 பொருளும் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. வெந்தயம் நம்ம ரூட்டில் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அரிசி நல்லா பளபளன்னு ஷைனிங் பண்ணி கொடுக்கும் நம்ம முடிக்கு. இப்போ இது 2ம் சேர்த்து வெந்தயமும் அரிசியும் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடணும். நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஆகிட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு நல்லா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர். எந்த அளவுக்கு மூடி இருக்குதோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு கத்தாழை. இந்த 2 சைடு கட் பண்ணிவிட்டு இது தோலெல்லாம் சீக்காமல் அப்படியே போட்டு ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பிராண்டு ஷாம்பு இருந்தாலும் 2 ஷாம்பு. இப்போ இந்த அரிசியும் வெந்தயமும் நல்லா ஊறிட்டு இருக்குது. நான் நைட்டே ஊற வச்சிருந்து, உங்களுக்கு எவ்வளோ மூடி இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போது இது தண்ணியில் இதை சேர்த்து அப்படியே ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போது இந்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா இது பண்ணிக்கணும், ஏன்னா அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ இந்த வெந்தயமும் அரிசியும் சேர்த்து இதில், ஏன்னா நம்ம முடிக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தும் சரி நல்லா வளர்ச்சி பண்ணி கொடுக்கும். இதில் நான் எடுத்து வச்ச ஒரு என் முடிக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும் தயிர். அடுத்து இந்த சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் நல்லா இப்படி நீக்கிடணும். நல்லா கழுவிடணும். கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக இப்படி இந்த தோலோடு கட் பண்ணி அடுத்து அரிசி கழுவின தண்ணி தேவையான அளவுக்கு, ஃபஸ்ட்டு தண்ணி கழுவி எடுத்துகிட்டு 2வது தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம முடி கசக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஆயிட்டு நல்லா அலசின பிறகு லாஸ்ட்டில் தான் இந்த அரிசி தண்ணியும், அது இல்லாமல் இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்க நம்ம முடியினாக்கா பருப்பு, நீங்கள் மைசூர் பருப்பு கழுவுற தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி தண்ணியும் பருப்பு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஒரு சாஃப்ட்னஸாக நல்லா ஸ்மூத்தாக இருக்க முடியும். இத்தனை பொருளை சேர்த்து லாஸ்ட்டில் நமக்கு தேவையான அளவுக்கு அரிசி தண்ணி பருப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நான் தலை கசக்கிறேன். நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்குது. இதை தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நல்லா அரைச்சி எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எந்த கலரில் எப்படி இருக்கு பாரு, சூப்பராக அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவு இது வடிகட்டி யூஸ் பண்ணணும். அலோவேரா, அதை வீட்டில் இருக்கிற கத்தாழை, தேவையான அளவுக்கு முடி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு. அடுத்து அரிசி 2 டீஸ்பூனு, வெந்தயம் 2 டீஸ்பூனு, தயிர்
இப்போ இது ஒரு பவுல் எடுத்து வடிகட்டி வச்சு வடிகட்டிடணும். ஏன்னா அந்த துப்பியெல்லாம் கொஞ்சம் என்ன அரைச்சாலும் கொஞ்சம் துப்பி இருக்கும் இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி வடிகட்டிட்டு இது தலைக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 ஹவர் நல்லா ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுட்டு அப்புறமா நீங்கள் உங்கள் தண்ணியை வாஷ் பண்ணி பாருங்கள். அந்த அரிசி தண்ணி பருப்பு தண்ணி இருக்கிறதுல அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இது கொடுக்கும். பருப்பு தண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஸ்கின்னுக்கும் முகக்கலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அரிசி யூஸ் பண்ணுற மாதிரி ஹேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான வளவளத்துன்னு அப்படியே ஷைனிங்காக சாஃப்ட்னஸாக பண்ணி கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள் எவ்வளோ சக்கை இருக்குது, இது தேவையில்லை, ஏன்னா வடிகட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த சக்கெல்லாம் வேணால் நல்லா இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம அரைச்சோம்னா, நான் அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிறேன், நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தோம்னா இந்த சக்கை தேவையில்லை. ஏன்னா அந்த சக்கையோட நம்ம போட்டோம்னா முடி வந்து வெள்ளையாக இருக்கும். எந்த அளவுக்கு இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பிறகு நல்லா ஒரு ஜூஸ் மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அரைச்சி எவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சாலும் அந்த வெந்தயம், அரிசி, அப்புறமா அலோவேரா போட்டு வந்து தயிர் இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது, அரிசியும் வெந்தயம் நம்ம ஊற வைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம முடி எவ்வளோ லென்த் இருக்குதோ அந்த அளவுக்கு தயிர் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் என்னுடைய முடி லென்த்துக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடி லென்த் இருக்குதோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள் ஒரு ஜூஸு மாதிரி இருக்குது. இந்த பட்டர் ஃப்ரூட் இருக்குங்களா அந்த கலரில் இருக்குது. நீங்கள் அரைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு தான் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பிராண்ட் என்ன சரி, நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு 2 எடுத்துருக்கிறேன். இது போட்டு ஒரு 1/2 ஹவர் பொறுத்து போடும்போது அங்கங்கே அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு உங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு இதில் வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து நீங்கள் இந்த அரிசி தண்ணியோ பருப்பு தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அது வந்து லாஸ்ட்டில் தான் நான் தலை அலசுவேன். பாருங்கள் இப்போ இந்த 2 ஷாம்புமும் இதில் சேர்த்துக்குன்னு நான் அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன். அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 நாள் ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கிறவங்க, முடி வளர்ச்சி இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி ஷாம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நல்லா சேர்த்து எல்லாம் அது மாதிரி அடிச்சிட்ட பிறகு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ இதில் ஸ்பூனு தேவையில்லை, ஸ்பூன் எடுத்துட்டு பாருங்க இப்போ கையாலே நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்ல ஒரு லைட்டு க்ரீன் இருக்குது, சூப்பரான கலராக. இப்போ முடியே இந்த மாதிரி எடுத்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு முடி இருக்கிறதுக்கு நான் இந்த அளவுக்கு தான் மெஷர்மெண்ட்டாக எடுத்துன்னு இருக்கிறேன். இப்போ இது ஒரு 1/2 ஹவர் கழிச்சிட்டு நல்லா ஊறின பிறகு இந்த மாதிரி போட்ட பிறகு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1/2 ஹவர் விட்டுடணும். ஏன்னா அப்போ தான் அந்த ரூட்டுங்களுக்கெல்லாம் நல்லா ஊறின பிறகு நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உடனே அப்ளை பண்ணிட்டு உடனே குளிக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரூட் எடுத்து இப்படி நீங்கள் போட்டுட்டு வரலாம். ஏன்னா சேர்த்து இருக்கிற பொருள் அத்துணையும் அவ்வளோ நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் அவங்கள வச்சு கூட நீங்கள் இந்த ரூட்டுக்கு நல்லா போட்டுக்கலாம். இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறதுல உங்கள் பிராண்டை நீங்கள் எந்த உங்களோட ஃபேவரட் ஷாம்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அது போடும் போது அந்த வெந்தயம், அந்த அரிசி இது, அப்புறமா அந்த கத்தாழை இது ஸ்மெல்லு எல்லாம் தயிர் போட்டாக்கா இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வேண்டாம் உங்கள் ஆப்ஷனு தயிர். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 1/2 ஹவர் விட்டு குளிச்சுட்டு பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ
ஒரு 1/2 hour கழித்து உங்களுக்கு நான் குளிச்சுட்டு வந்து எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இப்போ குளிச்சு ஒரு 5 நிமிஷத்தாவில் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். வீக்லி 2 times ட்ரை பண்ணுங்கள்.